நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க சார், அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழு மற்றபடி ஒன்றுபட்ட அதிமுக தொண்டர்களின் குரல் ஆகியவரை நீங்க கூறிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இப்போது கணிந்திருக்க சார். உண்மையிலே சசிகலாவுக்கெல்லாம் இந்த தொண்டர்கள் செல்வாக்கு இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்லது இந்த டிடிவி அணி, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி எல்லாம் ஒன்னா அவர் தனியாக டிடிவி எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு தனியாக நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில டிடிவி தினகரன்லாம் இந்த ஒன்றுபடுவதை பத்தி இதுவரை பேசுற மாதிரியே தெரியலையே சார். அதாவது இல்ல ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறார். தனிப்பட்ட செல்வாக்கு என்பது எல்லாமே அதிமுக பிரிஞ்சவங்க தான். இவங்க அனைவருமே இந்த ஒன்றுபடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியலையே சார். அது இதுவரை ஒரு கூட்டம் கூட நடைபெறலையே. அதனால இனிமேல் இணையுமா அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்ற கேள்வி வந்திருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா சார்? 2026 தேர்தலுக்கு முன்பாக 2020 தேர்தலுக்கு முன்பாக சட்டமன்ற தேர்தல் இருங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லவே விட மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து கேள்வியாவே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நிச்சயமாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும். அத உறுதியாக அது நடக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல, ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்ல, சசிகலாவுக்கு இல்ல, தினகரனுக்கு இல்ல. எல்லோரும் ஒன்றுபட்டு அதிமுக என்கிற எம்ஜிஆர் கட்சிக்கு, எம்ஜிஆர் சின்னத்துக்கு, இரட்டலை சின்னத்துக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு. அதை பிளவுபடுத்தாம, பங்கம் ஏற்படுத்தாமல் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் வெல்லுகிற ஒரு ஆற்றல் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இருக்கு. அதைத்தான் நாங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பாக முன்னெடுத்துக் கொண்டு இருக்கிறோம். ஓகே சார். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த எடப்பாடி பழனிசாமி தவிர மற்ற அனைவருமே இந்த ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்களா சார்? இபிஎஸ் தவிர இல்ல, எடப்பாடி பழனிசாமியை தவிர, அதாவது ஒவ்வொருத்தரும் இப்ப சசிகலா பார்த்தீங்கன்னா அவர் தான் பொதுச் செயலர்னு இன்னும் சொல்லிட்டே இருக்காரு. ஓபிஎஸ் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை கேட்டீங்கன்னா இதுதான் அதிமுக, மற்றவங்க எல்லாம் அதிமுக கட்சியிலேயே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் 3 பேருமே ஏதேனும் ஒரு வகையில இந்த இயக்கத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஒரு வலிமைப்படுத்துகிற செயல்ல இல்ல. எப்படி ஜார்ஜ் அணிகள் இணைந்து வலிமையான அதிமுக உருவாக்கப்பட்டதோ அது போல இப்பொழுது அனைவரும் ஒருங்கிணைந்து வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். அதைத்தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க. இன்றைக்கு ஆளுகிற திமுக மீது கடும் அதிருப்தி. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், மக்கள் இந்த சமீபத்தில் இந்த புயல் வெள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் மீது மக்கள் சேற்றை வாரி அடிக்கக்கூடிய அளவுக்கு அதிருப்தியை இந்த அரசாங்கம் பெற்றிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் மக்கள் இந்த ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்குரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும், கட்சியை பலப்படுத்தி.